ஓகேங்க. கிரீன்ஸ் தீரம். கிரீன்ஸ் தீரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், பார்த்துக்கோங்க. கிரீன்ஸ் தீரம். சரி, ஓகே. நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மட்டும் குடுத்துடுறேன். ஏன்னா அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போறீங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு 2 மார்க் வரும். அட்லீஸ்ட் இந்த இன்டெக்ரல் ஃபார்முலாச்சும் எழுதுங்க. உங்களுக்கு 2 மார்க் எடுத்துருவீங்க. கடைசி நேரத்துல இது பண்ணிட்டு வேணும். இன்டெக்ரல் ஓவர் சி m into dx plus n into dy equal to double integral over r dou n by dou x minus dou m by dou y into dx dy. இதுதான் கிரீன்ஸ் தீரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ நேற்று ஓகேங்க. காஸ்ட் டைவர்ஸ் தீரத்துக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து டபுள் இன்டெகிரல், ரைட் சைடு வந்து ட்ரிபிள் இன்டெகிரல் பார்த்தோமோ, கிரீன்ஸ் தீரம் என்ன ஆமாங்க. சொல்லலாம்? லெஃப்ட் சைடு வந்து சிங்கிள் இன்டெகிரல் அண்ட் ஃபங்க்ஷன் வந்து m into dx, n into dy அண்ட் ரைட் சைடு வந்து டபுள் இன்டெகிரலோட ஓவர் டோ n by டோ எக்ஸ் மைனஸ் டோ m by டோ y. டோங்கிறது பார்சியல் டெரிவேட்டிவ். அதை நம்ம ப்ராப்ளம் போடும்போது சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா ரெண்டு ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். கடைசி நேரத்தில் இது பண்ண வேண்டாம். டெரிவேட்டிவ் நீ கஷ்டப்பட வேணாம்னா ஒரு சிம்பிளாக சொல்லி கொடுக்குறது பார்த்துக்கோங்க. சரி, இந்த கொஸ்டின் என்ன சொல்லிக்கிறோம்? சார் நம்ம இம்பார்ட்டன்ட் ஏன் இந்த கொஸ்டின் கொடுக்குறோம்? எல்லா இது இடத்துலையும் நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க கிரீன்ஸ் தீரம். நேற்று எப்படி ஸ்டோக்ஸ் தீரம், இது காஸ்ட் டைவர்ஸ் தீரம் 2 ப்ராப்ளம் நடத்தணும். அந்த 2 ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாதிரி இன்னைக்கு நடத்தக்கூடிய 2 கொஸ்டினும் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட். 2 இல்லைனா 3 கொஸ்டின் நடத்துவேன். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகேங்க. கிரீன்ஸ் தீரம் வெரிஃபைங்கிறோம். அப்போ வெரிஃபைங்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கிரீன்ஸ் தீரத்தோட ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க. எப்படி கொடுத்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதி ஃபார்முலா எழுதிங்க. m into dx plus n into dy equal to double integral over r dou n by dou x minus dou m by dou y into dx dy. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய கிரீன்ஸ் தீரத்தோட ஃபார்முலா. அண்ட் கிவன் என்ன கொடுத்துக்கிறான்னு பாருங்க. கிவன் என்ன கொடுத்துக்கிறான்? இந்த இன்டெகிரல் ஃபார்மேட்டும் இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு கிவன், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அப்போ அதை எழுதிக்கிங்க. இன்டெகிரல் ஓவர் சி m into dx பதில் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. சரிங்களா? அது எம்மோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும், என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன கொடுத்துக்கணும் அதை எழுதிக்கிங்க. 3x squared minus 8y squared into dx plus 4y minus 6xy into dy. ஓகேங்களா? இப்போ நீ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இங்கே m இருக்குது, dx ஓட கோஎஃபிஷியன்ட் m. நல்லா பாருங்க, dx ஓட கோஎஃபிஷியன்ட் m. அப்போ இங்கே dx ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்க. dy கோஎஃபிஷியன்ட் வந்து n. அப்போ dy ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்க. சரிங்களா? அப்போ இந்த வேல்யூக்கு பேர் என்னது? m. இந்த வேல்யூக்கு பேர் என்னது? n. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதாப்பா? இல்லைங்க சார். சரி, அப்ப m என்ன எழுதுன்னு எழுதிங்க. ஹியர் என்ன எழுதலாம்? m equal to dx ஓட கோஎஃபிஷியன்ட். வெரி குட். minus 8y square. சூப்பர், வெரி குட். அதே மாதிரி n வேல்யூ 4y minus 6xy. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஆனால் ஃபர்ஸ்ட் இந்த ரைட் சைடு போட்டு அதனோட இன்டெகிரல் போட்டு நம்ம கண்டுபிடிச்சலாம். அப்போ தான் ஈஸியாக நமக்கு ஆன்சர் வரும். நம்ம என்ன பண்ணணும்? டோ n பை டோ எக்ஸும் டோ m பை டோ ஒய்யும் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் பார்க்கலாம். அப்போ எம்மும் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ டோ m பை டோ ஒய் என்ன ஆகும் அப்படின்னா, டோ பை டோ ஒய்யா செப்பரேட்டாக எழுதிக்கிங்க. 3x ஸ்கொயர் மைனஸ் டோ பை டோ ஒய்யா 8y ஸ்கொயர். இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த டேர்ம் 0 ஆயிடும். சரிங்களா? அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா இந்த டேர்ம் என்ன ஆகும்னு சொல்லிடுறேன். மைனஸ் ஆல்ரெடி 8 இருக்குது, 8 வந்துரு வெளியே. ஒய் ஸ்கொயர்னா என்ன கிடைக்கும்? 2y நோ. ஒய் ஸ்கொயர்னா என்ன கிடைக்கும்? 2y நோ. சரி, ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ப்பா. 8 into 2 எவ்வளவு? 16 தெரியும். ஆல்ரெடி மைனஸ் சைன் இருக்கிறாங்க. மைனஸ் 16y வரும். இது என்னது? டோ m பை டோ ஒய்யோட வேல்யூ. கிளியரா? ஆர் எனி டவுட்? ஓகேங்க சார், கிளியருங்க சார். புரிஞ்சு வச்சுட்டீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன? டோ என் வந்து என்ன பண்ணணும்? வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பண்ணணும். சரிங்களா? n வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணீங்க? டோ n பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் 4y
மைனஸ் 6 கான்ஸ்டன்ட் டோ பை 2x ஆஃப் xy. சரிங்களா? ஓகேங்க சார். வித் ரெஸ்பெக்ட் டு x, வித் ரெஸ்பெக்ட் டு xங்கும்போது இங்க yங்கிற டேர்ம் இருந்தா அது கான்ஸ்டன்ட், அது ஆட்டோமேட்டிக்கா 0ன்னு ஆயிரும். அதே மாதிரி y வெளிய வந்துரும். y வெளிய வந்துட்டு என்ன கிடைக்குமா? -6y டோ x பை டோ xன்னு வருது. அது ரெண்டும் கட் ஆனா நம்மளுக்கு 1ன்னு ஆகும். டோ x பை டோ x ரெண்டும் கட் ஆனா 1 ஆகும். அப்ப ஆன்சர் என்ன? டோ n பை டோ x ஈக்குவல் டு -6y. -6y. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்றாங்கன்னு? இல்லைங்க சார். சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டாம்? இங்க பாருங்க, ரைட் சைடு கண்டுபிடிக்க போறோம். அப்ப ரைட் சைடு கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு என்ன வேணும்? இந்த ஆன்சர் வேணும். ரைட் சைடு கண்டுபிடிக்கணும் என்ன வேணும்? இதனோட ஆன்சர் என்னன்னு நம்ம எழுதிட்டு அதுக்கு டபுள் இன்டெகிரல் போடணும். பார்க்கலாமா? பார்த்துடலாம். அப்ப r கச்ச சைடு ஈக்குவல் டு டபுள் இன்டெகிரல் ஓவர் r டோ n பை டோ x என்னப்பா? டோ n பை டோ x வந்து -6y. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். டோ m பை டோ y வந்து -16y. ஆல்ரெடி இதுல ஒரு மைனஸ் இருக்குது. அப்ப மைனஸா -16y. கரெக்ட்? ஆமாங்க. dx dy. ஓகேங்களா? அப்ப டபுள் இன்டெகிரல் ஓவர் r -6y minus of minus plus 16y into dx dy. Is correct? That is equal to double integral over r -6 plus 16 எவ்வளவுப்பா? -6 plus 16 -6 plus 16 -10ங்களா சார்? கால்குலேட்டர் போட்டு சொல்லிடுறியா? தப்பா சொல்லக்கூடாது. -6 plus 16 இதோட ஆன்சர் என்னன்னு பாருங்க. 10 plus 10. ஓகேங்களா? அப்ப 10 அங்க ஆல்ரெடி y இருக்குது, அதனால y ன்னு போட்டாச்சு. dx dy. கரெக்ட்? ஓகேங்க. இப்போ என்ன வேணும்னா நம்மளுக்கு லிமிட் வேணும். லிமிட் எங்க இருந்து கண்டுபிடிக்கணும்? இங்க பாருங்க, இங்க லிமிட் அழகா கொடுத்துருக்காங்க. x0 y0 x plus y equal to 1. சரிங்களா? அப்ப அந்த லிமிட் கண்டுபிடிக்க முன்னாடி டயகிராம் போடணும். அப்ப அந்த டயகிராம் போட்டு அதுல இருந்து நம்ம ஈஸியா லிமிட் எடுக்கலாம். இப்போ என்ன வேணும்? x0 y0 x plus y equal to 1. சரிங்களா? அப்ப இதுக்கு என்ன பண்ண போறோம்? டயகிராம் போட வேணும். அதுக்கு முன்னாடி இந்த x plus y இருக்குதுல, அதுக்கு வந்து நம்ம ஃபார்மேட் போட்டு நம்ம போடலாம். சரிங்களா? இப்போ என்னன்னா x y இதுல இருந்து y equal to என்ன எழுதலாம்? y equal to 1 minus x ன்னு எழுதலாம். கரெக்டாப்பா? ஆமாங்க. அப்ப சொல்லுங்க, x0 போட்டா y யோட வேல்யூ என்ன? 1. அது y0 போட்டா x ஓட வேல்யூ என்ன? 1. இதுல என்ன டவுட் இருக்குதா? இங்க பாருங்க, x0 போடுங்க. x0 போட்டா y வந்து 1 ஆகும். அது y க்கு 0 போடுங்க, x வந்து 1 ஆகும். சரிங்களா? அதுல இருந்து தான் கண்டுபிடிச்சோம். சரியாப்பா? இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டயகிராம் டிரா பண்ணணும். டயகிராம் டிரா பண்ணிடலாமா? டிரா பண்ணிடலாம். இப்போ சொல்லுங்க, x0 y1 இருக்குதுல்ல, அப்ப இங்க 0 1 நோட் பண்ணிக்கங்க. இங்க பாத்தீங்கன்னா 1 நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இங்கேயும் 1 நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்ப x0 y1 எப்படி நோட் பண்ணுவேன்? x0 y1. அப்ப நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி இது வந்து x ஆக்சிஸ், இது வந்து y ஆக்சிஸ் 0. அப்ப x0 y1னா இதுதான் வந்து 0, 1. கரெக்டாப்பா? அடுத்து வந்து x வந்து 1 y வந்து 0. x வந்து எங்க இருக்குது? 1 y வந்து 0 இந்த பாயிண்ட். சரியாப்பா? அப்ப இந்த பாயிண்ட் என்ன? 1, 0 1, 0. சரிங்களா? அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? லைன் டிரா பண்ணணும். இந்த ரெண்டு பாயிண்ட் டிரா பண்றதுக்கு லைன் டிரா பண்ணணும். அந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கரெக்டா பாருங்க. இந்த ரெண்டு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி டிரா பண்ணணும். நம்ம ஏனோ தானோ பண்ணக்கூடாது. சரியாப்பா? சரி, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிட்டு ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ண போறோம். சரியாப்பா? அப்ப என்ன பாருங்க, இது நம்மளோட ரீஜியன். அப்ப இந்த ரீஜியனை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்டெகிரலுக்கு லிமிட் கண்டுபிடிக்க போறோம். இன்டெகிரலுக்கு லிமிட் என்ன வரும் பார்த்தலாமா? இந்த லைன் ஈக்குவேஷன் என்ன? y equal to 1 minus x. y equal to 1 minus x. இது வரைக்கும் என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பிரசன்னா, இது வரைக்கும் டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். சரி, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இதுல எதுக்கு போட்டோம்? இந்த ஆர்கச்சஸ் சைடு கண்டுபிடிக்கிறதுக்காக போட்டிருக்கிறோம்.
RHS சைடுக்கு என்ன லிமிட் வரும் பார்த்தலாமா? therefore RHS சைடு ஈக்குவல் டு இன்டெக்ரல் இங்க என்ன இருக்குது? dx dy இருக்குது. இங்க என்ன வரும்? log லிமிட் வந்து y யோட லிமிட் வந்து என்ன? y யோட லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 1. y யோட லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 1. அப்ப 0 to 1 ன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து x ஓட லிமிட் அப்ளை பண்ணணும். இங்க பார்த்தா x ஓட லிமிட் 0. பட் இங்க x ஈக்குவல் என்ன எழுதலாம்? 1 மைனஸ் y ன்னு எழுதலாம். அதனால என்ன பண்ண போறேன்? 0 to 1 மைனஸ் y ன்னு எழுத போறேன். இங்க என்ன கிடைக்குது நமக்கு? 10y ன்னு வருது. என்ன வருது நமக்கு? 10y ன்னு வருது. சரியாப்பா? okay இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ண நான் அடுத்ததுக்கு மூவ் பண்றேன். இல்லைங்க சார். இது வரைக்கும் எதுவும் டவுட் இல்லை. சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போறோம். சரிங்களா? அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணா RHS சைடு என்ன ஆகுது பாருங்க. இன்டெக்ரல் 0 to 1 10 கான்ஸ்டன்ட் y இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னால இங்க x ன்னு ஆகும். லிமிட் பட்ட 0 to 1 மைனஸ் y இன்டு dy ன்னு வருது. சரிடா கண்ணு? okay அப்ப 10 ஓவரால் கான்ஸ்டன்ட் இன்டெக்ரல் 0 to 1 y இன்சைடு அண்ட் அப்பர் லிமிட் மைனஸ் y லிமிட் போட்டா 1 மைனஸ் y இன்டு dy ன்னு வருது. சரியாப்பா? அப்ப 10 இன்டு இன்டெக்ரல் 0 to 1 y மைனஸ் y ஸ்கொயர் இன்டு dy ன்னு வருது. ஓகேடா கண்ணு? okay இது இன்டெகிரல் பண்ணா என்ன வருது பார்த்தலாமா? இது இன்டெகிரல் பண்ணா 10 இன்டெகிரல் பண்ணுங்க y ஸ்கொயர்ட் பை 2 y ஸ்கொயர்ட் கண்ணா y கியூப் பை 3 லிமிட் பட்ட 0 to 1. சரிங்களாப்பா? okay that is equal to 10 into 1 by 2 minus 1 by 3 is correct? அப்ப 10 into 1 by 2 1 by 3 னா 6 LCM 3 minus 1 கரெக்டாப்பா? 3 minus 2 not 3 minus 2 ஓகேங்களா? LCM எடுத்து போடுறீங்க. LCM எடுக்க தெரியுமில்ல? just cross multiply. சரிங்க சார். இந்த நம்பர் இந்த வரும் 2 into 3 வந்து 6 ன்னு எழுதிக்கலாம். சரியாப்பா? ஆமாங்க சார். சரி, இதுக்கு அப்புறம் என்ன வரும் பார்த்தலாமா? இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 3 minus 2 எவ்வளவு? 1. இதையும் கட் பண்ணா இது 5 இது 3 கரெக்ட்டுங்களா? அப்ப RHS சைடோட லிமிட் என்ன வருது? RHS ஓட லிமிட் பாத்தீங்கன்னா 5/3. RHS ஓட வேல்யூ என்ன வருது? 5/3. 5/3. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார். சூப்பர், வெரி குட். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? LHS கண்டுபிடிக்கணும். LHSக்கு என்னன்னு பாத்துக்கங்க. LHS வந்து என்ன ஃபார்முலா? இன்டெகிரல் c into m into dx plus n into dy. இதான் வந்து LHS ஓட ஃபார்முலா. இப்போ டயகிராம் ஆல்ரெடி நம்ம டிரா பண்ணா ஒரு ரப்பா டிரா பண்ணிக்கங்க. அப்போ ஈஸியா போட முடியும். இது 0 to 1 இது 1 இது வந்து y equal to 1 minus x or x equal to 1 minus y. இதுதான் கொடுத்துக்கறாங்க. சரிங்களா? ஆமாங்க. இதுக்கு வந்து என்ன பண்றீங்க? இது வந்து O ன்னு வெச்சுக்கங்க. இந்த பாயிண்ட் வருது பாத்தீங்களா? 1,0 1,0 வந்து A ன்னு வெச்சுக்கங்க. இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா 0,1 இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா B ன்னு வெச்சுக்கங்க. சரியாப்பா? ஓகேங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 3 பார்ட்டா இந்த இன்டெகிரல் டிவைட் ஆகுது. ஏன்னா இது லைன் இன்டெகிரல், ஒவ்வொரு லைன் இன்டெகிரலும் தனித்தனியா போட போறோம். 1 2 3. அப்ப இந்த பார்ட் 3ஆ டிவைட் ஆகுது. எப்படி டிவைட் ஆகுதுனா இன்டெகிரல் OAங்கிற ஒரு பார்ட் பிளஸ் இன்டெகிரல் ABங்கிற ஒரு பார்ட் பிளஸ் இன்டெகிரல் BOங்கிற ஒரு பார்ட். இந்த மாதிரி 3 பார்ட்டா நம்ம டிவைட் பண்ணிட்டு இந்த இன்டெகிரல் கண்டுபிடிக்கணும். சரியா கண்ணு? ஓகேங்க. இது வந்து given ப்ராப்ளம் தானே? இந்த given ப்ராப்ளம் என்ன கொடுத்துக்கறாங்க? ஸ்டார்டிங் क्वेश्चनே பாத்தீங்கன்னா இதனோட given question C போட்டுட்டு என்ன கொடுத்துக்கறாங்கன்னா இது given question 3x² minus 8y² into dx plus 4y minus 6xy into dy. இதுதான் கொடுத்துக்கறாங்க. சரிங்களா? ஓகேங்க. சரி, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? இன்டெகிரல் OA கண்டுபிடிக்க போறேன். இன்டெகிரல் OA ல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இன்டெகிரல் OA ல இது x ஆக்சிஸ் கரெக்ட்டுங்களா? இது வந்து x ஆக்சிஸ், இது வந்து y ஆக்சிஸ். x ஆக்சிஸ்ல y யோட வேல்யூ என்னன்னா 0. x ஆக்சிஸ்ல y யோட வேல்யூ என்ன? 0. அதே மாதிரி dy யோட வேல்யூ என்ன போடுவீங்க? 0 ன்னு போடுவீங்க. சரிங்களா? இந்த கண்டிஷன் வந்து நாம எங்க அப்ளை பண்ணணும்? இந்த இன்டெகிரல் பார்ட் இருக்குதுல்ல, இந்த இன்டெகிரல் பார்ட்ல எங்கெல்லாம் x and y இருக்குதோ dy இருக்குதோ இந்த வேல்யூ அப்ளை பண்ணணும். சரியாப்பா? ஓகேங்க. இந்த பார்ட் given ப்ராப்ளம் கொடுத்துக்கலாம்ல, அந்த இடத்துல போய் அப்ளை பண்ணணும். சரிங்களா?
அப்ப பார்த்தலாமா? அப்ப இன்டெகிரல் அதெல்லாம் OA என்ன கொடுத்துருக்காங்க? 3x² minus 8y². y² வேல்யூ 0. கரெக்ட்டுங்களா? 0² into dx plus 4y. 4 into 0 minus 6x into y ஓட வேல்யூ 0. dy ஓட வேல்யூ என்ன வந்துருக்குது? 0ன்னு வந்துருக்குது. கரெக்ட்டுங்களா? 0. கரெக்டாடா கண்ணு? புரியுதா? டவுட் இருக்காங்க பாருங்க. இந்த வேல்யூ இதுல இந்த வேல்யூ கொண்டு போய் எங்க அப்ளை பண்றேன்? இங்க அப்ளை பண்றேன். y இருக்க இடத்துல 0, dy இருக்க இடத்துல 0. எங்கெல்லாம் y இருக்குதோ அந்த இடத்துல என்ன போட போறீங்க? 0ன்னு போட போறீங்க. கரெக்டா கண்ணு? 0. ஆமாங்க. அப்ப இது ஃபுல்லா 0 ஆயிரும். இந்த டேர்ம் மட்டும் இது 0 ஆகும். அப்ப இந்த இன்டெகிரல் பார்ட் என்ன ஆகுது? இன்டெகிரல் x ஓட லிமிட் என்ன இதுல? 0 to 1. x ஓட லிமிட் என்ன? 0 to 1 இருக்குது. அதனால x ஓட லிமிட் 0 to 1 3x² into dx ஆகுது. கரெக்டாப்பா? 3 is constant. x² இன்டெகிரல் பண்ணா x³ by 3 ஆகுது. லிமிட் என்ன? 0 to 1. கரெக்டாடா கண்ணு? இந்த 3 இந்த 3 கட் ஆயிரும். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டா 1. அப்ப இன்டெகிரல் OA ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? 1ன்னு வருது. கரெக்ட்டுங்களா? வீடியோ ஆன் பண்ணிக்கோ. அப்பதான் நான் கம்ஃபர்டபிளா நடத்த முடியும். எந்த மாதிரி கவனிக்கிறேன்னு பார்க்க முடியும். வீடியோ ஆஃப் ஆயிருக்குப்பா. இப்பதான் ஆன் ஆயிருக்குது. முந்தி ஆஃப் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஏன்னா உன்னை பார்த்துட்டு நடத்துனா நீ எப்படி கம்ஃபர்டபிளா இருக்கிறீங்க என்னன்னு பார்க்க முடியும். அதுக்காக சொல்றேன். பாத்துங்க. அடுத்து இன்டெகிரல் AB. இன்டெகிரல் ஏபின்னு என்னது? இங்க பாருங்க இந்த பார்ட். இன்டெகிரல் ஏபினா இங்க இருந்து இப்படி போகுது பாத்தியா? இந்த பார்ட். இந்த பார்ட்ல y ஓட வேல்யூனா y or x ன்னு எடுத்துங்க, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இந்த லைன்ல. இங்க பாருங்க இந்த லைன். இந்த லைன் பாத்தீங்கன்னா y ஓட வேல்யூ என்ன? d1 1 x ன்னு வருது. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த பார்ட்ல பாத்தீங்கன்னா y க்கு பதிலா 1 x ன்னு போடணும். அப்ப dy கண்டுபிடிச்சீங்கன்னா -tx ன்னு அப்ளை பண்ணணும். சரிங்களா? இது எந்த லைனுக்கு? AB லைன். சரிங்களா? அப்ப AB லைனுக்கு அதை அப்ளை பண்ணும்போது எங்க கொண்டு வந்து அப்ளை பண்ணணும்? இதுதான் மெயின் ஈக்குவேஷன். எல்லாத்துக்கும் இதுதான் இந்த மெயின் ஈக்குவேஷன். அப்ப y க்கு பதிலா 1 x, dy க்கு பதிலா -dx. அதை அப்ளை பண்ண போறீங்க. அப்ப அப்ளை பண்ண பார்க்கலாம். என்ன நடக்குது? இங்க 3x² x² தான் இருக்கும். -8 into y². y² னா y ஓட வேல்யூ என்ன? 1 x. அப்போ 1 x இன் ஹோல் ஸ்கொயர் போட்டுருவீங்க. கரெக்ட்டுங்களா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்குங்க. இல்லைங்க சார். பிளஸ் 4y. இங்க பாருங்க அடுத்த டைம் என்ன? 4y. y ஓட வேல்யூ என்ன? 1 x. அப்ப 4 into 1 x minus 6x into y ஓட வேல்யூ எகைன் வருது 1 x into dy. dy ஓட வேல்யூ -tx. அப்ப இங்க -tx ன்னு போட்டுருவேன். சரியா தம்பி? ஓகேங்க. இத கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். எனக்கு கொஞ்சம் லென்த்தா போகுது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. சிம்பிளிஃபை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. சரிங்களா? ஓகேங்க. அப்ப இதனோட லிமிட் என்னன்னு பாத்துங்க. இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx க்கு பண்றீங்க. dx னா இங்க போட லிமிட் பாருங்க 1 to 0 ன்னு வருது. x ஓட லிமிட் என்ன? 1 to 0 ன்னு வருது. அப்ப x ஓட லிமிட் பாத்தீங்கன்னா 1 to 0 ன்னு எடுத்துக்கோங்க. இன்டெகிரல் லிமிட் என்ன எடுப்பீங்க? 1 to 0 ன்னு எடுத்துக்கீங்க. இத நீங்க சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த டேர்ம் எல்லாத்தையும் நீங்க சிம்பிளிஃபை பண்ண போறீங்க. பண்ணலாமா? 3x² -8 into இது வந்து a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a வந்து 1 minus 2ab 2 into 1 into x plus b squared வந்து x square plus 4 minus 4x minus 6x plus 6x square. ஓகேங்களா? ஓகே. minus dx. இங்க ஒரு dx இருக்குது, மறந்துடாது. இங்க ஒரு dx இருக்குது. சரிங்களா? ஓகே. எகைன் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இன்டெகிரல் 1 to 0 உள்ள மல்டிப்ளை பண்ணீங்க 8. அப்ப 3x² -8 -16x -8 உள்ள போகுது. கரெக்ட்டுங்களா? -8 உள்ள போனா +16 ஆகும். -8 உள்ள போகுது. அப்ப +16 ஆயிரும். அப்ப இங்க -8x² வரும். -8x². அதே மாதிரி இந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த மைனஸ் சைன் உள்ள கொண்டு போயிருங்க. பாருங்க இந்த மைனஸ் சைன் உள்ள கொண்டு போங்க. அப்ப என்ன நடக்கும் பாருங்க. -4 plus 4x -4x plus 4x வந்து இது வந்து இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகும்? 10x ஆயிரும். -10x ஆயிரும். அப்ப நீங்க வந்து என்ன பண்ணலாம்? plus 10x ன்னு போட்டுக்கலாம். plus 10x minus 6x² ன்னு போட்டுக்கலாம். minus 6x². ஓவரால் இங்க ஒரு dx இங்க ஒரு dx இருக்குது. அதனால நான் வந்து இது என்ன பண்ணிட்டேன்? இன்டெகிரல் dx ன்னு எழுதிட்டேன். லிமிட் வந்து 1 to 0 தான். 1 to 0 ன்னு போட்டுக்கோங்க. சரியாப்பா? ஓகேங்க சார். அப்ப இன்டெகிரல் 1 to 0 சரிங்களா?
இன்டெக்ரல் 1 to 0 Okay. சிம்பிளிஃபை பண்ணுங்க, என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இது சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது மைனஸ் 8x² மைனஸ் 6x² மைனஸ் 14x², இது 3 போட்டீங்கன்னா மைனஸ் 11x². கரெக்ட்டுங்களா? கரெக்டாப்பா? Okay, sir. Correct, sir. இங்க மைனஸ் 8 மைனஸ் 4 என்ன கிடைக்கும், மைனஸ் 12. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். இது பிளஸ் 16, இது வந்து 10, அப்ப பிளஸ் 10x. 10 பிளஸ்னா 26x. கரெக்டாப்பா? ஆமாங்க. 16x 10x ரெண்டையும் போட்டா 26x. கரெக்டா என்ன? 26. ஆமாங்க சார். சரி, ஒரு ஆர்டர் படி எழுதிக்கங்க. அப்ப என்னாச்சு, பிளஸ் 26x மைனஸ் 12 இன்டு dx. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குதா கண்ணு? இல்லைங்க சார். இது 8 மார்க் ஆர் 10 மார்க்ல கேட்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பொதுவே என்ன லென்த்தா போகுதுன்னு பார்த்துக்கிறது. 8 மார்க் ஆர் 10 மார்க்ல கேட்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டுக்கோ. அப்ப என்னாச்சு, மைனஸ் 11 இன்டு எக்ஸ் கியூப் பை 3 பிளஸ் 20 இன்டெகிரல் பண்றேன். 26x² டிவைடட் பை 2 மைனஸ் 12x இன்டு, கரெக்ட்டுங்களா? லிமிட் பார்த்தா 1 to 0. கரெக்ட்டுங்களாப்பா? ஆமாங்க. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் எல்லாமே எக்ஸ் இருக்கிறதுனால அதில் 0 போட்டீங்கன்னா எல்லாமே 0 ஆயிரும். அதனால 0 மைனஸ் லோயர் லிமிட். மைனஸ் போட்டு ப்ராக்கெட் போட்டுக்கோ. என்ன கிடைக்கும், 1 போட்டீங்கன்னா ஆல்ரெடி மைனஸ் 11/3 இருக்குது. கரெக்டுங்களா? 1 போட்டால் 1 தான் வரும். ப்ளஸ் 26/2 இருக்குது. இதை நீங்கள் கட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 13 வரும். கரெக்டுங்களா? இதையும் கட் பண்ண என்ன கிடைக்கும், 13 கிடைக்கும். கரெக்டாப்பா? அப்போ 1 போட்டால் 1 தான் வரும். அப்போ அது வந்து 13 ஆயிரும். ஆமாம், வெரி குட். அப்போ 1 போட்டால் 1 தான் ஆகும். அப்போ 13 ஆயிரும். மைனஸ் 12 வருது. சரியா கண்ணு? இதையும் கட் பண்ண எவ்வளவு கிடைக்கும், மைனஸ் 13 பிளஸ் 13 இது வந்து பிளஸ் 1 ஆகுது. கரெக்டா கண்ணு? அப்போ மைனஸ் தான் மைனஸ் 11/3 பிளஸ் 1. 3 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், மைனஸ் 8/3 வரும். மைனஸ் மைனஸ் பிளஸ், அப்போ 8/3 வருது. சரியாப்பா? இது யாரோட ஆன்சரு? இது பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் ஏபியோட ஆன்சர். இன்டெகிரல் ஏபியோட ஆன்சர் என்னது, 8/3. இது வரைக்கும் என்ன டவுட் இருந்தாலும் சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டவுட் இருக்குதா கண்ணு? சரி. அப்ப இன்டெகிரல் பிஓவோட எப்படி வரணும், பிஓடது திரும்ப டயக்ராம் போடுறோம் பாத்துங்க. பிஓக்கு டயக்ராம் அதே தான். இது ஓ, இது வந்து ஏ, இது வந்து பி. இதனோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0,0, இதனோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1,0, இதனோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0,1. சரிங்களா? அப்ப பிஓ எங்க இருக்குது, இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். பிஓங்கிறது ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 0னா என்ன கிடைக்கும், dx இஸ் ஆல்சோ 0. அப்ப ஒய் ஆக்சிஸ் போது ஒய்யோட லிமிட் என்ன, 1 to 0. ஒய்யோட லிமிட் 1 to 0. அப்ப இந்த இன்டெகிரல் என்ன ஆகுது, இன்டெகிரல் பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் நல்லா பாத்துங்க, ஒய் ஆக்சிஸ் 1 to 0. அப்ப என்ன போடுவீங்க, 1 to 0ன்னு போடுவீங்க. நம்ம கொடுத்துக்கிற ப்ராப்ளம் என்னன்னு பாத்துங்க. நம்ம கொடுத்துக்கிற ப்ராப்ளத்தை திரும்ப எழுதிக்கிறேன், ஏன்னா அப்பதான் அப்ளை பண்ண முடியும். அங்க போயிடுச்சு பேஜ், மேல போக வேண்டாம். ஆனா திரும்ப எழுதிக்கிறேன். 3x² minus 8y² into dx plus 4y minus 6xy into dy. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண வேணும் அப்படின்னா, y இருக்கிறதுல இந்த டேர்ம் வந்து இங்க அப்ளை பண்ணணும். அப்படின்னா மீனிங் என்னன்னா, x இருக்கிறதுல 0, dx இருக்கிறதுல 0. அப்ப dx இருக்கிறதுல 0 போட்டா இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆயிடும். அடுத்து என்னது, x equal to 0 போடுவேன். x equal to 0 போட்டா இங்க 0 போடுவேன். இங்க 0 போட்டா இந்த டேர்ம் 0 ஆயிடும். அப்ப நமக்கு ரிமைனிங் யார் இருக்கறா, 4y தான் இருக்காங்க. அப்ப என்ன எழுதுவீங்க, 4y into dy ன்னு எழுதுனா போதும். இது புரியுதா, நான் தனியா எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஓகே, திரும்ப போட்டு பாரு, அப்பதான் புரியும். சரிங்களா? ஓகே. சரி, அப்ப இதுல இருந்து நான் என்ன எடுக்க போறேன், 4y வெளிய எடுக்க போறேன். கரெக்ட்டுங்களா? அப்ப 4 வெளிய எடுத்தா இன்டெகிரல் y யோட ஆன்சர் வந்து y²/2. லிமிட் பாத்தீங்கன்னா 1 to 0. அப்ப இதுவும் கட் பண்ணா 2. அப்ப 2y². 2y²னா y யோட லிமிட் இது போடுவீங்க, x அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இது 1 to 0. 1 to 0 கரெக்ட்டுங்களா? 1 to 0 இது. அதனால 1 to 0 போட்டுக்கங்க. x equal to 3 into அப்பர் லிமிட் 0, லோயர் லிமிட் 1. அப்ப 0 to -1 வந்து என்ன கிடைக்கும், -1 கிடைக்கும். அப்ப இதனோட ஆன்சர் என்ன கிடைக்குது, -2 வருது. சரியாப்பா? ஓகே. 0 to தானே, அப்ப இதனோட ஆன்சர் -2 வருது. சரியாப்பா? இதே இன்டெகிரல் BO ஓட ஆன்சர். சரிங்களா? இப்ப லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோட ஆன்சர் என்ன பண்ணனும்னா 3 ஆட் பண்ணனும். இன்ன வரைக்கும் கண்டுபிடிச்சோம்ல,
லெஃப்ட் ஹேண்டோட வேல்யூ என்னன்னா 3 ஆன்சர் ஆட் பண்ணணும். OA பிளஸ் AB பிளஸ் இன்டெகிரல் BO. ஒவ்வொரு ஆன்சர் ஞாபகம் இருக்குதா? மேல போய் பார்ப்போமா? இதனோட ஆன்சர் -2 வந்துச்சு. அப்ப இதுக்கு பதிலா என்ன பண்ணுவீங்க? -2. அதுக்கு மேல இருக்கிறதோட ஆன்சர் என்ன? 8/3. அதனால அதனோட ஆன்சர் என்ன பண்ணுவீங்க? +8/3. அதுக்கு மேல OA ஓட ஆன்சர் என்ன பார்த்தலாமா? OA ஓட ஆன்சர் வந்துட்டா 1. அப்ப 1ன்னு போட்டுருங்க. சரியாப்பா? 1. அப்ப -2 + 1 வந்து -1. அப்போ -1 + 8/3. கரெக்டாப்பா? அப்ப என்னாச்சு? -3 + 8/3. அப்ப LHS ரிசல்ட் என்ன வருது? π/3. கரெக்ட்டுங்களா? அப்ப RHS ரிசல்ட் என்ன கண்டுபிடிச்சு ஞாபகம் இருக்குதா? RHS ரிசல்ட் π/3ன்னு நம்மளுக்கு கரெக்ட். நம்ம நேரம் கழிச்சு முன்னாடி போட்டோம். அதனால ஓடி போய் RHS பாருங்க. RHS இங்க இருக்குது பாருங்க. RHS is also π/3. அப்ப LHS RHS ஈக்குவலாப்பா? ஆமாங்க சார். அப்ப therefore LHS RHS equal hence verified Green's theorem. LHS equal to RHS equal to π/3. Hence verified என்ன தியரம் இது? Green's theorem. Very good. Green's theorem. Hence verified Green's theorem. அவ்வளவுதான் கண்ணு. இதுல என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன நம்ம பார்த்துக்கலாம். டவுட் இருக்குதா?